எங்கள விட்டு ஏன் போனீங்க? இந்த ஒரே கேள்வி தாங்க என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு கேள்வி வந்து என் மனசுலருந்து எடுக்கவே முடியாதுன்னு கூட சொல்லலாம். இத பத்தி நெறைய விஷயம் பேசலாம். வீடியோ எண்ட் வரையிலும் பாருங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரேவந்தோட ட்ராயிங்க நான் ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இப்போலாம் ரேவந்த் ட்ராயிங் பண்றதே கிடையாது. பட் அவன் வந்து உட்கார்ந்து பண்ண ஆரம்பிச்சாலும் சூப்பரா பண்ணிடுறான். ஸோ பென்ல பண்ண ட்ராயிங் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸ்பைடர் மேனோட ஒரு அழகான ஒரு போஸ்ன்னு சொல்லலாம். டைம் வந்து 7:30 ஆகுது மார்னிங். ரேவன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். ரொம்ப ரொம்ப பக்தியா சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கான். ஏன் அப்டின்னா, இன்னைக்கு 10த் ஸ்டாண்டர்டு அவனோட கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ சிடி 1 அதுக்காக நல்லா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, சயின்ஸு. ஸோ அதுக்காக தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கடவுள்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் வைக்கிறான். நல்ல மார்க் எடுக்கணும் அப்டின்ட்டு. ஸோ எனக்கும் அவனுக்கும் ஒரு பெட் இருக்கு. அந்த பெட் நான் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பா இப்ப சொல்ல மாட்டேன். டைம் வரப்போ சொல்றேன். அந்த பெட்ல யார் ஜெயிக்கிறாங்க அப்டின்றது தான் முக்கியம். ஸோ அந்த பெட்ல அவன் ஜெயிச்சிட்டான் அப்டின்னா, அவனுக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு கிஃப்ட் ஒண்ணு காத்திருக்கு. அதுக்காக ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி படிக்கிறான். இன்னைக்கு காலையில 6 மணிக்கு எந்திரிச்சேங்க. ரேவந்த்க்கு வந்து லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிட்டு, அவனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு 7:30க்குலாம் அவன் கிளம்பிடுவான். ஸோ இது அவனோட ரொட்டீனு. அதாவது எள்ளு வந்து என்னைக்கு காயுது, இந்த எலி புழுக்கை ஏன் காயுதுன்ற மாரி, இவன் எதுக்கு வந்து காலையில 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு உட்காந்துருக்கான்னு எனக்கு தெரியல. பொதுவா அவனுக்கு ஸ்கூல் வந்து 9:30க்கு தாங்க. அதனால 8 மணி 8:15க்கு தான் எழுப்புவேன். எழுப்பிட்டு அவனுக்கு காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட் குடுத்துட்டு ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு வந்துருவேன். ஆனா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு கொஞ்சம் நெறைய வேலை இருக்கு. சரி பண்ணலான்னு நெனைக்கிறதுக்குள்ள எந்திரிச்சு உட்காந்துட்டு நம்மள வேலை பண்ண விடாம டிஸ்டர்ப் பண்றது தான் அவனுக்கு வேலையா இருக்கு. உங்க வீட்ல கிட்ஸ் நம்ம என்னைக்கெல்லாம் வந்து தூங்கட்டும்னு நெனைப்போமோ, அன்னைக்கு தான் காலையில எந்திரிச்சு வந்து உட்காந்துப்பாங்க. என்னைக்கெல்லாம் காலைல ஏந்திச்சு ஸ்கூலுக்கு போணும் அப்படின்னு நெனைப்போமோ, அன்னைக்கெல்லாம் தூங்கிட்டே இருப்பாங்க. இது வந்து வழக்கமா நடக்கிறது தானே உங்க வீட்ல எப்படின்னு சொல்லுங்க? ஸோ ரேவந்த்க்கு வந்து எங்க ஆக்சுவலா லிஃப்ட் வந்து காலைல கொஞ்சம் ஸ்டக் ஆகும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி போற மாரி இருக்கும். அண்ட் விமான் குட்டிய ரெடி பண்ணிட்டேன். ஸோ புதுசா வாங்குன ஸ்லிப்பர்ஸ்லாம் போட்டு சார் சூப்பரா ரெடி ஆயிட்டாரு பாருங்க. காலையில வந்து அவனுக்கு 9:30க்கு ஸ்கூலுன்றப்போ, நான் வந்து வீட்லேருந்து ஒரு 9:15 போல கிளம்பிட்டேன்னா கொண்டு போய் வீட்ல விட்டுட்டு வந்த ஐ மீன் சாரி ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கோயிலுக்கு போலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். எப்படி சிரிக்கிறோம் நான் சொன்னேன் ஃபேக்கான ஸ்மைல். கண்டிப்பா வந்து கேமரா முன்னாடி அழக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கும். ஆனா, இன்னைக்கு வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு நாள். ஏன்னா, எங்க அப்பா எங்கள விட்டு போய் 15 வருஷம் ஆகுதுங்க. ஸோ, இன்னைக்கு தான் போனாரு. அதனால வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா, அ எப்பவுமே ஒரு அப்பாவுக்கும், பொண்ணுக்கும் ஒரு நல்ல பாண்ட் இருக்கும். அத வந்து நம்ம சொல்லவே எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அவர் இல்லாத அந்த உலகம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சின்ன வயசுல யோசிச்சு பார்த்தப்போ எனக்கு அப்படியே அழுதுட்டே இருப்பேன் சின்ன வயசுல. எங்க அப்பாட்ட சொல்லியிருக்கேன். "அப்பா நீலாம் இல்லாம நாங்க எப்படிப்பா இருப்போம்?" அப்படின்னு. பட் இப்ப இருக்கோம். அதுதான். ஸோ லைஃப் ஹேஸ் டூ மூவ் ஆன்ல. ஸோ யாருமே யாரையும் நம்பி இல்ல. பட் அந்த நினைவுகள் மனசுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ அத பத்தி நெறைய பேசலாம். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல விட்டாச்சு. அழகா வந்து அவன் ஸ்லிப்பர்லாம் கழட்டி அந்த இடத்துல வச்சு, இங்கேயே வந்து பழக்கம் பண்ணியாச்சு. "நீ உன் ஸ்லிப்பர் நீயே கழட்டி மேல வைக்கணும்" அப்படின்னு. இதுதான் வீட்லயும் அந்த பழக்கம் அவனுக்கு வந்திருக்கு. ஸோ அழகா வந்து சிரிச்ச முகத்தோட ஆயம்மா வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. சிஸ்டர் வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க இவான. அங்கேருந்து நான் ஸ்ட்ரெயிட்டா கோயிலுக்கு போனேன். இன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, மனசு சரியில்ல. ஒரு மாரி கஷ்டமா இருந்தது. யார்கிட்டயும் உட்காந்து அழறதுக்கு டைம் கிடையாதுங்க. ஏன்னா, அவ்வளோ வேலைகள் இருக்கிறதால. ஸோ சுவாமி கிட்ட போய் உட்காந்து மனசு பாரத்தெல்லாம் கொட்டிட்டு, பூ வந்து இன்னைக்கு வாங்கிட்டு போனேன். ஏன்னா சஷ்டி இன்னைக்கு. ஸோ எங்க அப்பா சஷ்டி அன்னைக்கு தான் இறந்து போனாரு. அதனால பார்த்தீங்கன்னா, பூ வாங்கிட்டு போய் முருகருக்கு வந்து சாத்தலாம்னு சொல்லிட்டு, அவருக்கு பிடிச்ச கலர்ல பூ வாங்கிட்டு போனேன். இன்னைக்கு எங்க வீட்ல என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாமா? ஸோ காலையில பார்த்தீங்கன்னா, நெறைய தயிர் சாதத்த நல்லா கலந்து வச்சுட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு எனக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கலங்க. உருண்டை குழம்பு பண்ணியிருக்கேன். அழகா தயிர் சாதமும், உருண்டை குழம்பும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் காம்பினேஷன். நான் ஆக்சுவலா காலைல பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல. தயிர் சாதம் தான் கொஞ்சம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா நெறைய பண்ணி வச்சுட்டேன். அண்டு பருப்பு உருண்டை குழம்பு. உங்கள எத்தன பேருக்கு இந்த குழம்பு பிடிக்கும்? ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணியிருக்கேன். அதே மாரி வாழைத்தண்டு பொரியல் பண்ணியிருக்கேங்க. கொஞ்சம் தேங்காய், பச்சை மிளகாலாம் அரைச்சு போட்டு அண்ட் ஒயிட் ரைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரசம் எப்பவுமே இருக்கும். ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நம்ம வீட்ல சமையலுங்க. சமைச்சு முடிச்சுட்டு, அப்புறம் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்புறம் தான் சாப்பிட்டேன். ஸோ இன்றைக்கி டே வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. நம்ம டெய்லியுமே வந்து காலைல எந்திரிக்கிறப்போ இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் எழுந்திரிப்போம். பட் அப்படி இருக்குமானா கண்டிப்பா இல்ல, மாறும். இது வந்து அரிசி வடித்த தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அதுக்குள்ள டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆயிடுச்சு. நம்ம லட்டு குட்டி ஸ்கூல்லேருந்து வந்துருவாரு. வேன் அழகா வந்து உள்ளேயே வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு 2 மணி நேரம் 9:30க்கு விடுறோமா 9, 10, 11, 12 ஒரு 3 மணி நேரம் ஒரு சின்ன ஒரு மீ டைம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குட்டி வந்துட்டான் அப்படின்னா, அவன் கூட கரெக்ட்டா இருக்கும். எனக்கு என்ன அப்படின்னா, இந்த ஸ்டேஜில குழந்தைங்க கூட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நாளைக்கு அவன் வளர்ந்துட்டாங்கன்னா, அவங்க நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அவங்க வாழ்க்கைய பார்க்கறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்போ ரேவந்திய எடுத்துக்கோங்க. அவ்ளோ பொத்தி ப்ரீ டேர்ம்னால அவ்ளோ பொத்தி 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 வளர்த்தேன் அவன. அவ்ளோ வந்து கண்ணும் கருத்துமா பார்த்துப்பேன். பட் இப்போ வந்து அவனுக்கு எங்களோட பேசக்கூட டைம் கிடையாது. ஸ்கூல், டியூஷன், மிடில் கிளாஸ், திருப்பி படிப்பு அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ ஒரு ஏஜ் வரலும் தாங்க நம்ம அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண முடியும். நாளைக்கு அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா கஷ்டம் தான். பாய் சொல்லு ஆன்ட்டிக்கு. சே பாய்.
வா மம்மி கை பிடிச்சிக்கோ. இந்தா ஏய் கை பிடிடா. சரி போ சரி போ. என்ன சொன்னாங்க ஸ்கூலில் இன்றைக்கி? டெய்லியும் 1 to 3 வேறு சொல்லியா? எக்ஸாம் நல்லா எழுதுனியா? என்ன டெஸ்ட் வச்சாங்க? ஆ ட்ராயிங்கா? அது நடக்காத, சைடில் நட. நல்லா இருக்கா செப்பல்? Teddy bear touch the ground. Very good. Teddy bear, teddy bear. வந்துச்சு, இறங்குங்க. இப்போ டேடி இருக்கா, ஓடு ஓடு ஓடு. ஸ்கூலில் கற்றுக்கிற பழக்கம் வீட்டில் நல்லா வேலை செய்யுது. மெயினாக செப்பலை வந்து அவனே அழகாக கழட்டி ஒரு இடத்துல வச்சு நீட்டாக வச்சுட்டு கிளம்பிடுவார். ஸோ இந்த ஒரு பழக்கம் மட்டும் நாங்கள் மாறாமல் பார்த்துட்டே இருப்போம். ஸோ ரெகுலராக அந்த இடத்துல தான் வைக்கணும்னு சொல்லி அந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டோம். நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ரிலேட் ஆகுதான்னு பாருங்கள். நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னா இந்த பசங்க கொண்டு வர டிஃபன் பாக்ஸ் காலியாக இருந்தால், ஆமாவா இல்லையா? நம்ம எந்த ஸ்நாக்ஸ் கொடுத்தாலும் அழகாக சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷமே வந்து எனக்கு இருக்காது. ஸோ நான் ரெகுலராக பார்த்தீங்கன்னா இப்போ 5 டேஸ் ஸ்கூல் இருக்குன்னா அதில் வந்து 3 டேஸ் குக்கீஸ் வச்சு கொடுப்பேன். ஒரு நாள் வந்து மக்னா வச்சு கொடுப்பேன். ஒரு நாள் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சு கொடுப்பேன். அந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி வச்சு கொடுப்பேன். என்னடா சைன் பண்ணுமா? எங்கே பண்ணும் சைனு? நார்மல் பேப்பர் கொடுத்துருக்காங்களா? அந்த புக்குக்குள்ளே இருக்கு பாரு. அந்த புக்குக்குள்ளே இருக்கு பாரு ஏதோ பேப்பர். இதுவா? இது இல்லையே, இது உன்னோட பேப்பர் தானே? இதுதானா? இல்லைடா செல்லம், இது உன்னோட பேப்பர் தான். இதில் இல்லை. எதில் சைன் பண்ண சொன்னாங்க? வரலையா? கொடு, நான் மம்மி சைன் பண்ணுறேன். தேங்க்ஸ்டா செல்லக்குட்டி, கரெக்டாக சொல்லிட்டேன். சைன் பண்ணுமா? எதுக்கு இது? சைன் நான் பண்ணித்தரேன். ஓகே, மம்மி வேன் ஃபீஸ் கட்டினேன்ல அதுக்கு தான். ஓகே, நான் பண்ணித்தரேன். அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுரு. பை உள்ளே பை.